கேஜ்ரிவால் தோற்பது உறுதி. எந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி? இன்னும் வேகமெடுக்காத பிஜேபி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ளன. கடைசி நிமிட களமாற்றம் என்னென்ன? புதுடெல்லி தொகுதியில் போட்டியிடும் கேஜ்ரிவால் ஜெயிப்பாரா தோற்பாரா? இது போன்ற பல கேள்விகளுக்கு விடை காண முயற்சிக்கிறது இந்த விவாத அரங்கம். காணொளி மூலம் டெல்லியில் இருக்கிற ஒரு உணவகத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார். சார் டெல்லி கிடையாது சார். யார் சார் சொல்றது டெல்லின்னு? பாரிஸ், லண்டன், வாஷிங்டன். நான் 4 நாளா பாரிஸ், லண்டன், வாஷிங்டன்ல தான் இருக்கேன். ஆமா, அப்படித்தான் கேஜ்ரிவால் சொல்றார். ஆமா, அப்படி ஆச்சிருப்போம். ஆமா, டெல்லி வந்து பாரிஸ், லண்டன், வாஷிங்டன். பாரிஸ், வாஷிங்டன், லண்டன், தர்ஷன் 4 நாளா. எப்படி இருக்கு அந்த தர்ஷன்? தர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு சார். போட்டோ எல்லாம் பாருங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம ஊர்ல எப்படி இருக்கும்? நம்ம கிராமம் கூட பரவாயில்ல. எங்க ஊர் கிராமம் ஜீவபுரமே பரவாயில்ல. அது பரவாயில்ல. ஆமா, ஓகே ஓகே. இப்போ ஜேவிசி, நான் முதல்ல இந்த தொகுதியில இருந்து ஆரம்பிக்கிறேன். கேஜ்ரிவால் போட்டியிடுகிற நியூ டெல்லி தொகுதியுடைய கள நிலவரம் என்ன? கேஜ்ரிவால் ஜெயிப்பாரா தோற்பாரா? இன்றைக்கு தேர்தல் நடந்தால் கேஜ்ரிவால் புதுடெல்லி சட்டமன்ற தொகுதியில் தோற்பார் என்பதை உறுதியாக சொல்லலாம். இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்கள் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இன்றைக்கு 1 மணிக்கு இப்பதான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவோம். 1 மணிக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாராம். ஸோ அதுவும் இப்பதான் வந்து செய்தி வந்திருக்கு. 10 மணிக்கு வந்த செய்தி வந்து 1 மணிக்கு அனௌன்ஸ் பண்ண போறாராம். புதுடெல்லி தொகுதியில ஒரு மும்முனை போட்டி இருக்கு. சந்தீப் தீக்ஷித் காங்கிரஸ் சார்பில் நிற்கிறாரு. பர்வேஷ் சிங் வர்மா பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிற்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஷீலா தீக்ஷிட்டை தோற்கடிக்கப்பட்ட தொகுதியான புதுடெல்லியில் இருந்து ஆம் ஆத்மி பார்ட்டி சார்பா நிற்கிறாரு. இங்க மும்முனை போட்டி இருக்கிறதுனால இந்த தொகுதியிலிருந்து மாறுவார்னு தான் நினைச்சோம் நம்ம அவரு. ஆனா மாறாம கடைசி வரைக்கும் இதே தொகுதியில் இருக்காரு. இன்னொரு தொகுதியும் தேர்ந்தெடுக்கல. நியூ டெல்லி தொகுதியை பொறுத்த மட்டும் நான் வந்து கடந்த 3 நாட்களாக சாயந்தரம் நேரங்கள்ல, ஏன்னா காலையில நான் வந்து கொஞ்சம் வெளியூர், அதாவது பார்டர்ல இருக்கிற தொகுதியெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா சாயந்தரம் தான் மார்க்கெட், ஹரியானா பார்டர், அதே மாதிரி மேற்கு டெல்லி, வடக்கு டெல்லி அங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு 3 மணிக்கா டெல்லி பக்கம் வந்தோம்னா நியூ டெல்லி தொகுதி பக்கம் போயிட்டு இருந்தேன் நான். ஏன்னா நியூ டெல்லிங்கிறது கார்னாட் பிளேஸ், ரங்கி வில்லேஜ், அந்த மாதிரி ஆன இடங்கள்லாம் அடங்கக்கூடிய ஒரு தொகுதி அது. அதே மாதிரி சரோஜினி மார்க்கெட், பாலிகா பஜார், கான் மார்க்கெட், இன்னும் பல மார்க்கெட்டுகள் உள்ள தொகுதி அது. ஸோ அந்த தொகுதியில வந்து நான் கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன். ஸோ போயிட்டு வந்தபடி பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் இல்ல, பல பத்திரிகையாளர்களும் கூறக்கூடிய விஷயம், பல அரசியல் நிபுணர்களும் கூறக்கூடிய விஷயம், அரவிந்த் கெஜ்ரிவால் இம்முறை நியூ டெல்லியில் இருந்து தோற்பதற்கான சாத்தியக்குறி அதிகமாக தெரியும். ஓகே, இது வந்து நியூ டெல்லியை பொறுத்தவரை உங்களுடைய அசஸ்மெண்ட். இதே போல மற்ற விஐபி போட்டியிடக்கூடிய முக்கியமான விஐபி தொகுதிகள்ங்கிறது எது சார்? ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து நியூ டெல்லி கேஜ்ரிவால், அதிஷி ஜெயிக்க நிற்கக்கூடிய இடம் வந்து கல்காஜில அதிஷி வந்து கொஞ்சம் ஸ்கிரேப் த்ரூ பண்ற முறையில தான் இருக்காங்க. ரமேஷ் பிதூரிக்கு வரக்கூடிய கூட்டங்கள் வாக்குகளாக மாறுமாங்கிறது டவுட். ஏன்னா அவர்கிட்ட வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல அந்த பிரியங்கா வத்ராவை பத்தி கமெண்ட் பண்ணது, அதிஷியினுடைய தகப்பனாரை பத்தி கமெண்ட் பண்ணது, அந்த சர்நேம் பத்தி கமெண்ட் பண்ணதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் மக்களிடையே நல்லா போய் சேரல. அதனால கல்காஜி, நான் இருக்கக்கூடிய தொகுதிக்கு பக்கத்து தொகுதி தான் கல்காஜி. நான் கிரேட்டர் கைலாஷ்ல இருக்கேன், பக்கத்துல தான் கல்காஜியில வந்து அதிஷி வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணும். ஏன்னா ரமேஷ் பிதூரிக்கு மேல இருக்கக்கூடிய இந்த நடுத்தர வர்க்க மக்களுக்கு வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வருது. அதனால அதிஷி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஜங்புரால வந்து மணிஷ் சிசோடியா முன்னாள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணிஷ் சிசோடியாவும் டேஞ்சர்ல தான் இருக்காரு. அவர் வந்து 13%, 15% முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பர்பர்கஞ்சில இருந்து ஜங்புராக்கு போனாரு. அங்கேயும் அவர் கொஞ்சம் திண்டாட்டத்தை தான் இருக்காரு.
அடுத்ததா எடுக்கப்பட்ட தொகுதி வந்து பத்பர்கஞ்ச். பத்பர்கஞ்சில் முன்னாள் அதாவது டெப்டி சிஎம் தான் நின்ன தொகுதி. இந்த வாட்டி அவதேஷ் ஓஜான்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு டீச்சர், அந்த IAS IPS எக்ஸாம்ல எல்லாம் கோச்சிங் கொடுக்கக்கூடியவர். அவரும் அங்க வந்து பத்பர்கஞ்சில் ஆம் ஆத்மியில சேர்ந்து நின்னார்னு நினைக்கிறேன். ஆமா, ஆம் ஆத்மியில சேர்ந்துதான் நிக்கிறாரு. அவருக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா தான் தெரியுது பத்பர்கஞ்சில். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான தொகுதியா நான் பார்க்கக்கூடிய வந்து பிஜ்வாசன். பிஜ்வாசன்ல நான் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஃபுல்லா போயிருந்தேன். இது வந்து ஜாட் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி. இங்க பிஜ்வாசன்ல என்ன நடக்குதுன்னா, இது வந்து ஆக்சுவலா பிஜ்வாசன்ல பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய வேட்பாளர்களே நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருந்தது. ஆனா கைலாஷ் கெலோட்னு சொல்லிட்டு முன்னாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆப்ல இருந்து அவர் வந்தார். அவருடைய தொகுதி ஆக்சுவலா நஜப்கர்ங்கிறது வீரேந்திர சேவாகனுடைய ஹோம்டவுன். அது பக்கத்து தொகுதி. அங்கேயும் ஜாட் அதிகமா இருக்காங்க. அங்க வந்து அவருக்கு வந்து அதிருப்தி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிஜ்வாசனுக்கு வர்றாரு. பிஜ்வாசன்ல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் எல்லாமே வந்து இன்டாக்டா இருக்காங்க. யாருக்கு? கைலாஷ் கெலோட்டுக்கு ஆதரவா இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட பேசினா எதுக்காக வெளியூர்ல இருந்து வந்தவங்க, வெளியூர்ல பக்கத்து தொகுதியில இருந்து வந்தவருக்கு எதுக்காக கொடுத்தாங்க, இங்க லோக்கல்ல இருக்கிறவங்க கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு நிறைய பேர், அதாவது நிறைய பேர் அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த வாட்டி ஓட்டு போட மாட்டோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி மேலேயும் நம்பிக்கை கிடையாது. பிஜேபி அவர்களுடைய கேண்டிடேட் நிறுத்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். வெளியூர்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த வாட்டி நாங்க ஓட்டு போட போறது இல்ல. எங்களுக்கு ஆக்சுவலா காங்கிரஸுக்கு நாங்க ஓட்டு போட நினைச்சிருப்போம். ஆனா காங்கிரஸ்னால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல நாங்க வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் பிஜ்வாசன்ல சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற தொகுதி நஜப்கர் ஏன் முக்கியமான தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலருக்கு தான் டிக்கெட் கொடுத்திருக்காங்க. நீலம் பைல்வான் சொல்லிட்டு ஒருத்தருக்கு தான் கொடுத்திருக்காங்க. அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலருடைய கணவர் தருண் யாதவ்ங்கிறவர் தான் ஆப்பினுடைய கேண்டிடேட். இங்க வந்து நான் கேட்கும் போது, அதாவது யாதவ் கேண்டிடேட் 2 பேர் நிற்கிறாங்க. காங்கிரஸ்லயும் யாதவ், ஆம் ஆத்மி பார்ட்டிலையும் யாதவ். ஜாட் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க நீலம் பைல்வான். ஜாட் சமூகம் வந்து அமோகமா ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்குறாங்க இந்த வாட்டி. அதற்கு ஒரு காரணம் பர்வேஷ் சிங் வர்மாவே வந்து சிஎம் கேண்டிடேட்டா இருப்பாரோங்கிற ஒரு எண்ணம் ஜாட் மக்களிடம் வந்துச்சு. அதே மாதிரிதான் நரேலா தொகுதிக்கு போனேன். நரேலா தொகுதியில வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. நிறைய முதியோர்களை சந்திச்சோம். இன்ஃபேக்ட் நரேலாலாம் உங்களுக்கு மகளிரே பாரதிய ஜனதா கட்சி வாக்களிக்க தயாரா இருக்காங்க. அங்கேயும் ஜாட் மக்கள் அதிகமா இருக்காங்க, பூர்வாஞ்சல் அதிகமா இருக்காங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு இருக்கு. அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தொகுதி புராரின்னு ஒரு தொகுதி, தொகுதி நம்பர் 2. நான் இந்த தொகுதியை ஏன் சொல்றேன்னா, இந்த தொகுதியில வந்து ஒரு 80,000 வாக்கு வித்தியாசத்தை ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்சாங்க சென்ற முறை. இந்த முறை அந்த தொகுதி படு கேவலமா இருக்கு. ஆனா அந்த தொகுதியில ஜனதா தள் ஐக்கியத்தினுடைய கேண்டிடேட்டுக்கு கொடுத்ததுனால தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியான புராரியை கண்டிப்பாக தோற்கிறது. இது எழுதி வச்சுக்கலாம். அந்த பிஜேபி கேண்டிடேட் நிறுத்தினாங்கன்னா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம். பிஜேபி கேண்டிடேட் நிற்காதனால ஜெயிக்க முடியல. அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் கூட பாக்குறோம். அது வந்து பிஜ்வாசனா இருக்கட்டும், இல்லைன்னா புராரியா இருக்கட்டும், அதே மாதிரி கிரேட்டர் கைலாஷா இருக்கட்டும், இல்ல கல்காஜியா இருக்கட்டும், இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நரேலா, நான் இப்ப சொன்ன தொகுதி நரேலா, நஜப்கர், நியூ டெல்லி, ஜங்புரா, இந்த தொகுதிகளுக்கு இருக்கிற வித்தியாசம். இது வந்து ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது நியூ டெல்லி கான்ஸ்டிட்யூன்சில சாகிப் சிங் வர்மா அவர் வந்து ஆக்டிங் எல்லாம் விடுறாரு. நேத்தி கூட ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால வந்து யமுனால ஸ்நானம் பண்ண மாதிரி ஒரு போட்டோ பர்வேஷ் சிங் வர்மா, சாகிப் சிங் வர்மாவுடைய மகன் தான் அவர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துட்டார் சார். எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேண்டிடேட்ஸ் ஜுகி ஜோக்பூரி ஸ்லம் ஏரியா எல்லாமும் சரி, மக்களிடையே சரி கொண்டு போய் அவங்க மேனிபெஸ்டோவை சேர்த்தாங்களோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. எங்கெங்கெல்லாம் மேனிபெஸ்டோவை கொண்டு போய் சேர்க்கலையோ இது வரைக்கும் அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்தங்கி இருக்காங்க. இது ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்க முடியும். இப்ப பர்வேஷ் சிங் வர்மா பாத்தீங்கன்னா, நான் வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பால்கி பஜார்னு சொல்லிட்டு ஒரு கர்நாட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பஜார், அங்க உள்ள வந்து சரி அங்க போய் சர்வே கண்டக்ட் பண்ணலாம்னு போனோம். அங்க போயிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரிய சத்தம் வந்தது. பார்த்தா திடீர்னு பார்த்தா
இவர் பர்வேஷ் சிங் வர்மாவே உள்ள வந்துட்டாரு, அங்க வந்து கூட்டம் அட்ரஸ் பண்ணாரு. உடனே நாங்க வெளில கிளம்பிட்டோம். அப்ப வெளில போகும்போது கேட்டேன், என்ன இந்த மாதிரி வந்துட்டு இருக்காருன்னா, சார் இந்த வாட்டி பர்வேஷ் சிங் வர்மாவும் சரி சந்தீப் தீக்ஷித்தும் சரி ஒவ்வொரு கடைகளும் ஒவ்வொரு ஸ்லம்மும் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு 3 முறை 4 முறை போய் ஓட்டு கேட்கறாங்க. அதே மாதிரி வாக்குறுதிகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த பக்கம்லாம் வரவே இல்லை அப்படின்னு. அதற்கப்புறம் இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அதாவது நேற்றைக்கு அதாவது முந்தானத்தை இந்த விஷயம் சொல்லணும். நான் அங்க போய் அங்க வந்து பர்வேஷ் சிங் வர்மா வந்துட்டார் அப்படின்னு நாங்க நேரா சரோஜினி மார்க்கெட் போயிருந்தோம். சரோஜினி மார்க்கெட்ல மார்க்கெட்டினுடைய அந்த பிரசிடென்ட் இருப்பாரு, அவரை சந்திச்சு பேசினேன். அவர் சொன்னார், நான் காங்கிரஸ் ஆதரவாளர் தாங்க, ஆனா இந்த வாட்டி வந்து சந்தீப் தீக்ஷித் நல்லா வேலை பண்றாரு, பட் பர்வேஷ் சிங் வர்மா ரொம்ப நல்லா வேலை பண்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மார்க்கெட் குள்ளலாம் வரவே இல்லை. நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுங்க, இங்க வந்து பால்மிகி தான் அதிகமா இருப்பாங்க இந்த தொகுதியில. அதாவது பால்மிகிங்கிறது பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சப் கேட்டகரி, அவங்க தான் இருப்பாங்க. மொத்த டெல்லியிலையும் ஜாதவ் கம்யூனிட்டி தான் அதிகம் இருப்பாங்க. ஆனா இந்த நியூ டெல்லியில பொறுத்த மட்டும் பால்மிகி தான் அதிகம் இருப்பாங்க. நீங்க பால்மிகி கோவில் ஒண்ணு இருக்கு, அந்த கோயிலு பக்கத்துல இருக்கக்கூடிய பால்மிகி வாழக்கூடிய ஒரு ஸ்லம் ஏரியான்னு சொல்லலாம். அந்த இடத்துல போய் நீங்க கேட்டு பாருங்க, அங்க எப்படி ஓட்டு மாறுதோ அப்படித்தான் இந்த தேர்தல் போகும். ஏன்னா பனியா கம்யூனிட்டி பொறுத்த மட்டும், பிராமணர் சமூகத்தை பொறுத்த மட்டும், ஜாட் குஜரை பொறுத்த மட்டும் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் ஓட்டு போட போறாங்க. இங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட போறாங்க. இந்த பால்மிகி கோவிலுங்கிறது வந்து நரேந்திர மோடி அவர்கள் இந்த தூய பாரதம் ஸ்வச் பாரத்ங்கிறது ஆரம்பிக்கும் போது அங்கதான் அந்த கோயில தான் வந்து அவர் வந்து ஆரம்பிச்சார். அந்த கோயில தான் முதல்ல கிளீன் பண்ணுவாரு. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் அது. அங்க போனா நாங்க போகும்போது என்னன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய வாலண்டியர்ஸ் எல்லாம் வாசல் நின்றுட்டு இருந்தாங்க. சரி அவங்க எல்லாம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாப்பிடுறதுக்கு போயிட்டு திரும்பி வந்தோம். வந்தா அதுக்குள்ள எல்லாம் போயிட்டாங்க. அந்த ஏரியாக்குள்ள போனீங்கன்னா அங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க சாஹிப் பர்வேஷ் சிங் வர்மா இங்க 3 முறை வந்துட்டாரு, எங்களிடையே பேசிட்டாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் இங்க வரமாட்டாரு, அவர்களுடைய வாலண்டியர்ஸே வாசல்ல வந்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு 1500 இல்லங்கள்ல ஓட்டு பூரா வந்து 3/4% ஓட்டுகள் வந்து இந்த முறை வந்து பர்வேஷ் சிங் வர்மாக்கு தான் போகுது அப்படின்னு பிஜேபிக்கு தான் போகுது. ஏன்னா சார் இப்ப பாத்தீங்கன்னா ஜாதவ் மொத்த டெல்லியில ஒரு 38% இருக்காங்க, பால்மிகி மொத்த டெல்லியில 20-22% இருக்காங்க. நீங்க ஹரியானா தேர்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஜாதவ் சமூகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரா போவாங்க. பால்மிகி சமூகம் இப்ப விரைவில் பாத்தீங்கன்னா இப்ப பாஸ்ட்ல அவங்க வந்து கொஞ்சம் பிஜேபி லீனிங்கா போயிட்டு இருக்காங்க. ஜாதவ் சமூகத்தை சேர்ந்தவர் தான் மாயாவதி, ஜாதவ் சமூகத்தை சேர்ந்தவர் தான் குமாரி சைலஜா, ஹரியானா லீடர். அதாவது இங்க வந்து பால்மிகி சமூகம் நியூ டெல்லி டிஸ்ட்ரிக்ட பொறுத்த மட்டும் 49% பால்மிகி இருக்காங்க, ஜாதவ் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அதனால ஆக்சுவலா டெமோகிராஃபி இஸ் லுக்கிங் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் அரவிந்த் கெஜ்ரிவால். அவருக்கு விடக்கூடிய அது வந்து நியூ டெல்லி தொகுதியை பொறுத்தளவுல நீங்க சொல்றீங்க. ஆமா, நியூ டெல்லி டிஸ்ட்ரிக்டே நான் சொல்லுவேன். நியூ டெல்லி district and particularly this constituency. நியூ டெல்லி கான்ஸ்டிட்யூன்சியே சொல்றேன். பட் the entire புது டெல்லி மாநிலம் இருக்குல்ல, அந்த மாநிலத்துல வால்மீகி சமூகம் எவ்வளவு? 20-22% இருப்பாங்க. ஓகே, அதுல வந்து எஸ்சினா ஜாதவ்ஸ் தான் அதிகமா 37% இருப்பாங்க. 36-38% ஜாதவ் இருப்பாங்க. ஏன்னா நான் போன முறை வச்சு சொல்றேன் சார், போன முறை எப்படி வாக்கு விழுந்திருக்குன்னு பார்த்துட்டோம்னா அதுல இருந்து நம்ம சொல்லலாம் ஈஸியா. போன முறை 2020 பொறுத்த மட்டும் 72% ஜாதவ் கம்யூனிட்டி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு 22% போட்டிருக்காங்க. இது 7% 2015 விட அதிகம். பால்மிகி சமூகம் ஆப்புக்கு 65% 2020 போட்டிருக்காங்க, அது 14% கம்மி. பாரதிய ஜனதா கட்சிக்கு 29% போட்டிருக்காங்க, அது 9% அதிகம். இதர எஸ்சிக்கள் 66% ஆம் ஆத்மி பார்ட்டி போட்டிருக்காங்க, 27% பிஜேபி போட்டிருக்காங்க, அது 7% அதிகம். என்ன பொறுத்த மட்டும் இந்த முறை ஒரு சைசபிள் பால்மிகி ஓட்ஸ், ஒரு 35-40% பால்மிகி ஓட்ஸ். இப்ப நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா போன தடவை வால்மீகி ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கு என்ன போட்டாங்களோ அது அப்படியே ரிவர்ஸ்ல போகுமோ? ரிவர்ஸ்ல போக வேண்டிய அவசியம் கூட கிடையாது.
ரிவர்ஸ்ல போக வேண்டிய அவசியம் கூட கிடையாது. 40% 45% பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்தாலே போதும். ஓகே, அது போதும்ங்கிறது ஓகே நம்ம கணிப்பு. ஆனால் இப்ப இருக்க ட்ரெண்ட் எப்படி இருக்கு? ரிவர்ஸ்ல ட்ரெண்ட் 50க்கு மேல போகும் சார். 50க்கு மேல பால்மீகி சமூகம் வந்து பால்மீகி சமுதாயம் வந்து ஓட்டு போட்டாங்க. இல்ல, ஏன்னா உங்களுக்கு எஸ்சி ஓட்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16% டெல்லியினுடைய பாப்புலேஷன் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் வாக்கு 12%, பட்டியலின சதவீதம் 16%. பட்டியலின சமுதாயத்தினுடைய வாக்குகளை பெறாம பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியாலுமே வெல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 35% பட்டியலின சமுதாயம் வாங்கினாதான் உங்களால கரை சேர முடியும். இப்ப டோட்டல் டெல்லி மாநிலத்துல எஸ்சி ஓட்ஸ்ங்கிறது 12%, 16%. 16%. ஆமா, 12% முஸ்லிம்ஸ். நீங்க பேசுறப்போ ஒண்ணு சொன்னீங்க, பிஜேபி கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அது எல்லாமே ரொம்ப கவர்ச்சிகரமான பிரமாதமான வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகளை கொண்டு போய் சேர்த்த கேண்டிடேட் ஜெயிச்சிருவாங்க, கொண்டு போய் சேர்க்காதவங்க தோற்பாங்கன்னு சொல்றீங்க. இவ்வளவு பிரமாதமான வாக்குறுதியை கொடுத்ததற்கு பிறகும் கொண்டு போய் சேர்க்காத பிஜேபி கேண்டிடேட்ஸ் ஒரு கேட்டகரி இருக்காங்க. இது எப்படிங்க? அது கொண்டு போய் சேர்த்தா தனக்கு ஜெயிக்க முடியும், அது கூட தெரியாதாங்க அந்த கேண்டிடேட்ஸ்க்கு. என்ன நீங்க சொன்ன புதுமையா இருக்குங்க சார். புதுமையா இருக்குன்னா அதுதான் சார் உண்மை, யதார்த்த உண்மையதான் சார் சொல்றோம். அதாவது எனக்கு நல்ல நினைவுல இருக்கு. அதாவது முன்னால கலைஞர் வந்து கடைசி நிமிஷத்துல கலர் டிவி கொடுப்பேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ. அப்ப வந்து சிதம்பரம் சொன்னாரு, இந்த தடவை இந்த தேர்தலின் கதாநாயகன் இந்த தேர்தல் அறிக்கை தான். மூளைக்கு மூளை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆமா, பிரமாதமா கொண்டு போய் சேர்த்தாங்க. ரைட்டா? இந்த அளவுக்கு இது வந்து 2006 நடந்தது. ஆமா, அப்படி இவ்வளவு பிரமாதமான வாக்குறுதிகளை அவங்க வந்து எலெக்ஷன் மேனிபெஸ்டோ மாதிரி கொடுத்திருக்காங்க. ஜேபி நட்டா வெளியிட்டு இருக்காரு, எல்லாம் நடந்திருக்கு. இத வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல என்ன பிரச்சனை பிஜேபிக்கு சார்? 1993 வரைக்கும் ஒரு 1993 இருந்து ஒரு அசம்பிளி தொகுதியும் ஜெயிக்காத ஒரு டெல்லி ஸ்டேட் யூனிட் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க தோற்றே பழகிட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம். பிஜேபியில இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்கள் வென்றே பழகியவர். ஆமா, மோடி ஆகட்டும், அவங்க வந்து இவங்களை சாட்டை எடுக்க மாட்டாங்களா? சுத்த மாட்டாங்க. அதான் பண்ணிருக்கணும், பண்ணலையா என்னன்னு தெரியல நமக்கு. அதான் சொல்றேன் சார், தோத்தே பழகின கட்சி. டெல்லி சம்பந்தப்பட்ட விஷயத்துல, டெல்லி தேர்தலை பொறுத்தளவுல இந்த தடவை பிஜேபி பிராமிஸ் பண்ணிருக்கிற மாதிரி கவர்ச்சிகரமான பிராமிஸ் வேற எப்போதுமே பண்ணது கிடையாது. எந்த தேர்தலையுமே பண்ணது கிடையாது, லோக்சபா தேர்தல் கூட பண்ணது கிடையாது. அதுலயே குறிப்பா 3 செக்மெண்ட்டை மையப்படுத்தி, பெண்களை, முதியோரை, ஏழைகளை, குறிப்பா ஸ்லம் ஏரியால இருக்கிறவங்க, இவங்களை டார்கெட் பண்ணி பியூட்டிஃபுல்லான ஒரு எலெக்ஷன் மேனிபெஸ்டோ வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதியை கொண்டு போய் சேர்த்தாலே போதும். இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாதவங்க எப்படி சார் வந்து கேண்டிடேட்டா செலக்ட் ஆனாங்க சார்? அதுதான் தெரியல சார் எனக்கு. அதாவது கேண்டிடேட்லாமோ நல்ல கேண்டிடேட், என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அதாவது கொண்டு போய் சேர்க்கறது, என்ன பேசுறோம் அதே தான் நான் உங்களுக்கு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது திரும்பி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், இவங்க முதல்ல ஒரு மாசம் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், வக்ஃப் போர்டு, பங்களாதேஷ், ஜெய் ஸ்ரீராம், அயோத்தியா, பகேங்கே தோ கட்டேங்கே, இத பேசியே பழகினவங்க. நான் உங்களுக்கு 2500 ரூபாய் தரோம், நான் உங்களுக்கு சாக்கடையை கிளீன் பண்ணிடுறோம், யமுனால நம்ம குளிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம். இத பேச தெரிய மாட்டேங்குது சார் அவங்களுக்கு, பழகல. பெண்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியம் கணவனாக கைவிட்டவர்களுக்கு, முதியவர்களுக்கு 3000, 60 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள்னா 2500. அதே போல கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்குன்னா முதல் குழந்தைக்கு 21000 ரூபாய். 21000 ரூபாய் என்னது எவ்வளவோ கவர்ச்சிகரமா. அதே போல இந்த இவங்க குப்பத்து பகுதியை சார்ந்தவர்கள், அவங்க எல்லாத்துக்கும் வந்து இங்க அம்மா உணவு மாதிரி அங்க அட்டல் உணவு 5 ரூபாய்க்கு இதெல்லாம் ஹைலைட் பண்ண வேண்டாமா சார்? கண்டிப்பா. எங்க தமிழ்நாட்டுல உட்காந்து நம்ம 2 பேரும் ஹைலைட் பண்ணிட்டு உட்கார்ந்து டெல்லியில உட்கார்ந்து அவங்க செய்யணும் சார். பிஜ்வாசன்ல போனேன் சார், கேட்டேன் சார், தெரியலன்னாங்க சார் மக்கள். நஜப்கர்ல போனேன், கேட்டேன், இது தெரியலன்னாங்க சார் மக்கள்.
நியூ டெல்லியில கேட்கிறேன் தெரியும்னாங்க சார், நரேலால கேட்கிறேன் தெரியும்னாங்க சார். நான் எங்க தெரியுதுன்னு சொல்றாங்களோ அங்க தெரியுதுன்னு சொல்றேன், எங்க தெரியலன்னு சொல்றாங்களோ அங்க தெரியலன்னு சொல்ல வரேன். சிம்பிள். நேற்று கூட பேசிட்டு இருந்தோம் ஒருத்தர்கிட்ட, இது மாதிரி இருக்குன்னு. சரி நீங்க சொல்லுங்க இந்த விஷயத்த அப்படின்னாரு. இதுதான் சார் உண்மை. சில பேர் அதாவது யோகி ஆதித்யநாத் எதை பத்தி பேசினாரு? நான் கங்கையில நான் ஸ்நானம் பண்ணேன் கும்பமேளால, என்னுடைய மினிஸ்டர் எல்லாரும் என்னோட சேர்ந்து ஸ்நானம் பண்ணாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்னால யமுனால ஸ்நானம் பண்ண முடியுமா? டெல்லியில ஸ்நானம் பண்ணி பாரு. இதுதான் பேசினாரு. அதுதான் டச் பண்ண வேண்டியது. நான் ஒரு மாசமா அடிச்சுக்கிறோம் சார், வேற எதுவுமே பேசாதீங்க. குப்பையை பத்தி பேசுங்க, ரோட பத்தி பேசுங்க. ரோடு எவ்வளவு கேவலமா இருக்கு. சொன்னதுனமோ வாஷிங்டன், பாரிஸ், லண்டன், ஆனா இருக்கிறது சொல்றதே ஒண்ணு அரவிந்த் கெஜ்ரிவால் செய்யாமல் விட்டது எவ்வளவு குப்பையா இருக்கு, அதை ஹைலைட் பண்றது. இன்னொரு பக்கம் பிஜேபி இந்த ரெண்டையும் கொண்டு போகணும். அவ்வளவுதான். இது ரெண்டையும் சொல்லிட்டு இருக்காங்களா இன்னமும்? ஆமா, சீஷ் மஹால் தான். ஒன்னும் சீஷ் மஹால் தான். அதை பத்தி மக்கள் கவலையே படல. அதை பத்தி மக்கள் கவலையே படல. மக்களோட கனெக்ட் ஆகாமலே இருக்காங்க. ஆமா, இதுதான் யதார்த்த உண்மை. நீங்க யோகி ஆதித்யநாத்தை பத்தி சொன்னதும் நீங்க என்னுடைய பார்வைக்கு அனுப்பிச்சுட்டு ஒரு காணொலி ஒண்ணு ஞாபகத்துக்கு யாரோ ஒருத்தர் யோகி ஆதித்யநாத்தை குறிப்பிட்டு ஒண்ணு பேசுறாரு. என்னது சார்? அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம் ஆவாரான்னு கேட்டேன் சார். அவர் சொன்னார் அரவிந்த் கெஜ்ரிவால். நான் ஒரு முதியவர், ஒரு ஜாட் முதியவர் கிட்ட கேட்டேன் சார். நான் நரேலா தொகுதியில அவர்கிட்ட நான் கேட்டேன், அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் முதல்வர் ஆவான்னு. அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் தேவையில்லை, எங்களுக்கு யோகி மாதிரி ஒரு துரந்த் முதல்வர் தேவை. துரந்த்னா இமீடியட் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு முதல்வர் தேவை. केजरीवाल सीएम चाहिए, केजरीवाल सीएम चाहिए। हमें जो है योगी कैसा सीएम चाहिए दिल्ली में। योगी से सीएम चाहिए, योगी जैसा जो तुरंत निर्णय ले। तुरंत। हाँ तुरंत। ओके ओके, थैंक यू थैंक यू। இன்ஃபேக்ட் ஒருத்தர் கிட்ட சொன்னாரு, மோடி கூட போதும் சார், யோகி வேணும் சார் அப்படின்னு. ஓ, அந்த அளவுக்குலாம் யோகி அவ்வளவு பாப்புலரா இருக்காரு. இங்க நார்த் இந்தியால பாப்புலர் சார், ரொம்ப நார்த் இந்தியால அதிகமா பாப்புலாரிட்டி வந்துட்டு இருக்கு சார். அப்படிதான் நம்ம மக்கள் கிட்ட பேசும்போது அது கிளியர் கட்டா தெரியுது யோகியோட பாப்புலாரிட்டி. அதுலதான் 14 ராலி பண்றாரு சார் யோகி. யோகி 14 ராலி பண்றாரு சார். ஒரு பெக்யூலர் சார். இது மோடியுடைய ராலியை காட்டில அதிகம் இல்லையா? நம்பர். ஆமா, அதிகம் 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 அதிகம். மோடியினுடைய ராலியோட அதிகம். ஏன்னா யோகி டிப்ளாய் பண்றாங்க. ஏன்னா யோகி மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் ஒன்னு இருக்கு, அரவிந்த் கெஜ்ரிவால் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் ஒன்னு இருக்கு. யோகியும் போது இப்படி லா அண்ட் ஆர்டர் எவ்வளவு கரெக்டா இருக்கு. இப்ப பிரயாக்ராஜ்ல கும்பமேளா எவ்வளவு பிரமாதமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிவிக் இஷ்யூலாம், ஏன்னா குப்பைகள்லயே வாழ்ந்த காசி பிரயாக்ராஜ் மாதிரியான இடங்கள்ல இப்ப சுத்தமாயிடுச்சுல்ல. நீங்க அதை காமிச்சாலே போதுமே உங்களுக்கு. ஏன்னா நீங்களே காசிக்கு போனவர் சார். நீங்க முன்னாடி போயிருக்கீங்க, இப்ப போயிருக்கீங்க. உணமா ஓடிக்கிட்டு காசில இப்ப அது மாதிரி கிடையாது இல்ல. உங்களுக்கு கிளீன் பண்ணிட்டாரு. ரொம்ப பிரமாதமா இருக்கும், ஸ்படிகமா இருக்கு. அதாவது பிஜேபி பண்ணக்கூடிய, ஹைகமாண்ட் பண்ணக்கூடிய எல்லா பிரமாதமான விஷயம் என்னன்னா, யார மார்க் பண்ணும். ஓகே, மோடிங்கிறவரை பார்த்தாருன்னா இமீடியட்டா இவன் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன கேட்பாருன்னா, மோடி பிரைமரி சீஃப் மினிஸ்டர் வரப்போறாரு அப்படிம்பாரு. சோ என்ன சொல்றாங்க, யோகி மாதிரியான ஒரு அரசாங்கத்தை நாங்க டெல்லியில கொடுக்குறோம், அதுக்கு யார் பேசணும்? யோகி தான் பேசணும். கரெக்ட். அது பிஜேபி டார்கெட்டடா பண்ணு சார். நான் எனக்கு நான் இந்த எலெக்ஷனை நான் பல விதங்கள்ல பாக்குறேன். இஷ்யூஸ் பார்த்தோம், அதே மாதிரி உங்களுக்கு ப்ராமிசஸ் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது டெமோகிராஃபி எப்படி இருக்கு. ஏன்னா இது நமக்கு தமிழக மக்களுக்கு நம்ம அதுவும் சொல்லணும். எந்த ஜாட் சமூகம் ஹரியானால பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறதோ, இன்றைக்கு படி 65% ஜாட் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் நிற்கிறாங்க. குஜர் நிற்கிறாங்க. ஏன்னா ஜாட் 8%, குஜர் ஒரு 7%, 8%. யாதவ் யாரு உத்தரப்பிரதேஷ்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்படுறாங்களோ, அதே யாதவ் டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி பக்கம் நிற்கிறாங்க. பட்டியலின மக்கள் வால்மீகி நிற்கிறாங்க. பனியா கம்யூனிட்டி போய் பேசினாலே அவங்க எல்லாம் பனியா கம்யூனிட்டி ஆப்புக்கு போட்டவங்க. ஏன்னா அவரே ஒரு பனியா, ஒரு ஹரியானாவை சேர்ந்த பனியா தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அவங்களும் இந்த பக்கம் நிற்கிறாங்க. சோ நீங்க கரெக்டா கொண்டு போனீங்கன்னா
45% வாக்குகள் அருமையா வரத்துக்கான சாத்தியக்கூறு இன்னைக்கு இருக்கு. ஆனா வருமா? நான் ஒண்ணு கூட கேக்குறேன், வர்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்குன்ட்டீங்க, அப்புறம் வருமானு ஒரு கேள்வி. வருமான கேள்வி வந்து இவங்க கரெக்டான விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்களா? திரும்பி திரும்பி சீஷ் மகாலை வச்சு நட போறாங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ண போறாரு சார்? ஒரு விஷயம் இருக்கு சார், நீங்க சிவிக் இஷ்யூவை நான் சால்வ் பண்ணுவேன்னு கேண்டிடேட் சொன்னாலே ஒழிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க சார். இந்த நம்பிக்கை வராது. ஏன்னா நீங்க பண்ணலன்னு ஒரு 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 கொஸ்டின் மார்க் அவங்க கிட்ட இருக்கு. நீங்க கவுன்சிலரா இருக்கும் போது நீங்க சரியா பண்ணலையே, நான் போன் பண்ணா நீங்க எடுக்கலையே. இந்த பாஸ்ட் ரெக்கார்ட் இருக்கு சார். இந்த பாஸ்ட் ரெக்கார்டு தான் பிரச்சனை உங்களுக்கு சார். சத்தீஸ்கர்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். சத்தீஸ்கர்ல நான் எதுக்காக நான் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா ஆட்சிக்கு அமைப்பாங்கன்னு சொன்ன காரணம், நான் போய் மக்கள் கிட்ட கேட்டா யார் ஆட்சிக்கு வராங்க? பூபேஷ் பாகேல். நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? பாரதிய ஜனதா கட்சி. இங்க வந்து பெரும்பாலானவர்கிட்ட நான் கேட்கும்போது யார் ஆட்சிக்கு வரப்போங்க? ஐ திங்க் கேஜ்ரிவால் தாங்க ஆட்சிக்கு வருவார். நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? ஒரு சிலர் பிஜேபி, ஒரு சிலர் பிஜேபி இன்க்ளைன்டு, ஒரு சிலர் முடிவு பண்ணல. இந்த முடிவு பண்ணாத சென்ற முறை சிஎஸ்டிஎஸ் சர்வே படி எலெக்ஷனுக்கு 3 நாள் முன்னாடி ஒரு 9% தான் முடிவு பண்ணாம இருந்தாங்க. இந்த முறை இன்றைக்கு படி ஒரு 25% வாக்காளர்கள் முடிவு செய்யவில்லை. 25% 1/4. நான் சொல்றேன் முடிவு பண்ணல. அன்டிசைடட் ஓட்டர்ஸ். இந்த 10 நாள்ல எப்படி? அதனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், இது வந்து இந்த 10 நாள்ங்கிறது இந்த கால் பங்கு வாக்காளர்களை டார்கெட் பண்ணி தான் பண்ணணும். எஸ் ஆப் மேல கோவம் இருக்கு. காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க மக்கள். ஆனா காங்கிரஸ்ல இருந்து ஓட்டு கேட்கறதுக்கு ஆள் வரல. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, இந்த ரெண்டையும் பிஜேபி பயன்படுத்திக்கணும். எப்படி வாக்குறுதிகள் அதே சமயத்தில் இவங்க சொல்லணும் சார், நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு தண்ணி கொடுக்கிறோம், சுத்தமான தண்ணி உங்களுடைய குழாய்கள்ல வரும், குப்பையை நாங்க எடுக்கிறோம். அவங்க கேட்கறதுல பெரிய விஷயமே கிடையாது சார். நீங்க பாக்குறீங்கல்ல, ஒரு டெல்லி மாதிரி நமக்கு எங்கேயுமே போவானா? நீங்க நான் போன இடத்த காமிச்சிங்கனாலே போதும் மக்களுக்கு. சாக்கடை, அதில் பார்த்தா சாக்கடை இருக்கு. டாக்டர் ஒருத்தர் இல்லவே இல்ல. மொல்லல்லா கிளினிக்ன்றாங்க, அதுவும் சொல்றாங்க மக்கள். இந்த மொஹல்லா கிளினிக்னு சொல்லிட்டு அங்கங்க சிறிய அளவுல ஒரு கிளினிக், ஒரு டியூட்டி டாக்டர் லெவல்ல டாக்டர்ஸ் அவங்க வைத்தியம் பார்ப்பாங்க. ரொம்ப சீப்பான முறையில அவங்களுக்கு ஒரு பிரைஸ்ல வைத்தியம் பார்க்கறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அங்க மொஹல்லா கிளினிக் எப்படி இயங்குது? டாக்டர்ஸே கிடையாதா? ஒண்ணுமே கிடையாது. ஹைகோர்ட்டே சொல்லிட்டாங்க, டாக்டர் கிடையாது, மிஷின் கிடையாது, அதாவது வெயிட்டிங் லாபி கிடையாது, ஐசியூ பெட் இல்ல, எக்ஸ்ரே மிஷின் இல்ல, டயாலிசிஸ் மிஷின் இல்ல, மாத்திரைகளே இல்லன்னு இருக்காங்கல்ல சார். அட்வர்டைஸ்மெண்ட் அரசாங்கம் சார், இது அட்வர்டைஸ்மெண்ட் சார். மொல்லல்லா கிளினிக் அவ்வளவுதான், விளம்பரம் தான். அரவிந்த் கெஜ்ரிவால் மாடல் வந்து ஒண்ணுமே பண்ணாம விளம்பரம் பண்றது அரவிந்த் கெஜ்ரிவால். பாரதிய ஜனதா கட்சி டெல்லி வந்து எல்லாம் பண்ணியும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இவங்க கரெக்ட். கேஜ்ரிவால் வந்து செய்யாமலே நிறைய சொல்லக்கூடியவர். ஆமா, பிஜேபி செஞ்சாலும் சொல்லாது, செஞ்சால கூட சொல்லாது. அதான் நான் போட்டிருந்தேன் சார். நான் போட்டிருந்தேன், ஒரு நம்ம ரஜினிகாந்த் டயலாக் வச்சு தான் போட்டிருந்தேன். மோடி இந்தியில போட்டேன். மோடி சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதையும் செய்ய மாட்டார், சொல்லாததையும் செய்ய மாட்டார். கரெக்ட். ஓகே. இல்ல, இன்னொன்று ஒரு பெக்குலியரான ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். ரொம்ப முக்கியமான விஐபி தொகுதியில ரொம்ப முக்கியமான இன்னொருத்தர போட்டியிட வச்சிருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டா கேஜ்ரிவால் தொகுதியில பர்வேஷ் வர்மாவும் போட்டியிடுறாரு. இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா ஒருவேளை பிஜேபி ஆட்சியை பிடித்தால் பர்வேஷ் வர்மா தான் சீஃப் மினிஸ்டர்ங்கிற மாதிரி தெரியுது, ஒரு தோற்றம் இருக்கு எல்லாருக்கும். அதே போல அதே தொகுதியில ஷீலா தீட்சித்துடைய பையன் சந்தீப் தீட்சித்தும் போட்டியிடுறார். இதே போல பல விஐபி தொகுதியில எதிர்த்தரப்புலையும் சரி ஆளும் தரப்புலையும் விஐபிஸ் மோதுறாங்க. நிச்சயமா ஒவ்வொருத்தரையும் யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும்.
கரெக்ட். இப்போ பிஜேபியுடைய சிஎம் கேண்டிடேட் கருதப்படுகிற பர்வேஷ் வர்மா போட்டியிடுகிறார். இதே போல ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறப்போ, ஒருவேளை ஆம் ஆத்மி ஜெயிச்சா பிஜேபி தரப்புல முக்கியமான விஐபி கேண்டிடேட்ஸ்ல தோற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அப்புறம் எப்படி நீங்க நாளைக்கு ஆட்சியை பிடிச்சாலும் கூட ஒரு சிஎம் எப்படி கொண்டு வருவீங்க? ஒரு சரியான நபரை வந்து சிஎம் எப்படி ஆக்குவீங்க? கேண்டிடேட்ஸ் இருக்காங்க சார் நிறைய பேர். ஏன்னா இவர் வந்து ஈஸியா பாலமோ இல்லைன்னா அந்த மாதிரியான ஜாட்டுகள் அதிகமா இருக்கக்கூடிய மேற்கு தொகுதியில நின்றுக்கலாம். அவர் மெனக்கட்டு நியூ டெல்லியில வந்து அவருடைய குடும்பத்தையே இங்க நியூ டெல்லியில செட்டில் பண்ணி ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்து நிக்கிறார்னா பர்வேஷ் சிங் வர்மாக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட தான் இருக்கார். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இருக்கக்கூடிய ஒரு கோபம், அதிருப்தி, அதே மாதிரி டெமோகிராஃபி மாறி இருக்கக்கூடிய டெமோகிராஃபி, இதெல்லாம் கருதிதான் அவர் வந்து இங்க நிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க கான்பிடென்டா தான் இருக்காங்க. சோ இன்ஃபேக்ட் இந்த தேர்தல்ல பாவம்னு நினைக்கக்கூடியவங்க காங்கிரஸ் தான். ஏன்னா இன்னைக்கும் ஷீலா தீக்ஷித் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு சார். மக்கள்லாம் ஓப்பனா சொல்றாங்க சார், இந்த பிளைஓவர் கட்டினது அந்த அம்மா தான், மெட்ரோ வந்தது அந்த அம்மா தான், அந்த ஹாஸ்பிட்டல் அந்த அம்மா தான் கட்டினாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சிலர் சொல்லும் போதே கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க, ஐயோ எதுக்கு தோக்கடிச்சோம் அந்த அம்மாவை, இந்த ஆளை நம்பி எதுக்காக ஓட்டு போட்டோம். ஆனா இத புரிந்ததே இல்லாம ராகுல் காந்தி, பிரியங்கா வத்ரா, மல்லிகார்ஜுன் கார்கே யார் அட்வைஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. ஏன்னா சில தொகுதிகள் எல்லாம் ஆம் ஆத்மி பார்ட்டி 3வது இடத்துக்கு தள்ளப்படும். கஸ்தூரிபா நகர் பிஜேபி லீடிங், நம்பர் 2 காங்கிரஸ், நம்பர் 3 ஒன்லி ஆப். அப்படி ஒரு ரிசல்ட் வரும்போது காங்கிரஸ் தலைமைக்கு இது ஒரு ஷாக்கரா இருக்கும். காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதாவது நொந்து போயிருக்காங்க. காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ராகுல் காந்தி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு வராமல் இருக்கிற, ரேலிக்கு வராமல் இருக்கிற, வெறும் வீடியோவை வெளியிட்டு இருக்காங்களே சார். யார் காங்கிரஸ்க்கு அட்வைஸ் பண்றாங்கன்னு தெரியல. அவங்க யார் அட்வைஸ் பண்றாங்களோ இதை விட ஒரு மோசமான டிஸ்சர்வீஸ் காங்கிரஸுக்கு பண்ணவே முடியாது. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ஒரு வேளை ஆப் ஜெயிச்சிட்டாங்கன்னா அது பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா பிஜேபியை பொறுத்த மட்டும் இங்க ஜெயிச்சதே கிடையாது 93க்கு அப்புறம். ஆனா ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வேட்டையாடுவாங்க. இது வந்து காங்கிரஸுக்கு தான் அபாயம். அதாவது the very survival of Congress will be at stake இல்லையா? Yes, exactly. அதுதான் இந்த எலெக்ஷன்ல ஸ்டேக்னு சொல்ல வரேன். ஏன்னா நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொன்னேன், நான் நிறைய பேர் காங்கிரஸுக்கு ஸ்டேக்கே இல்லைன்றாங்க. கிடையாது, காங்கிரஸுக்கு ஸ்டேக் இருக்கு. வெரி சர்வைவல் ஆஃப் காங்கிரஸ் இன் இந்தி ஹார்ட்லேண்ட் would be at stake because of ஆம் ஆத்மி பார்ட்டி. ஐயோ, பிஜேபி ஒண்ணுமே கிடையாது. அது கூட ராகுலுக்கு தெரியல. அவர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேணும்னே வராமல் இருக்கிறார். ஒண்ணுமே காங்கிரஸ் சரியாவே பிரச்சாரம் மேற்கொள்ளல. சரி, இப்போ கடைசி இப்போ இந்த நேர்காணலுடைய இறுதி பகுதிக்கு வர இன்னும் 10 days இருக்கு. இந்த 10 daysல ஆம் ஆத்மி என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் வேற ஏதோ அவர் பங்குக்கு ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேஜ்ரிவால் கொடுக்க போறாருங்கிறீங்க. திரும்ப இவங்க வந்து ரீகெயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆம் ஆத்மி, இல்லாட்டி தொடர்ந்து தேய்ந்து கொண்டுதான் போகிறதா? எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க அடுத்த 10 days? அரவிந்த் கெஜ்ரிவால் கிளியர் கட்டா சொல்லிட்டார், என்னை கொலை பண்ண சதி செய்திருக்கிறார்கள். அந்த சதி பெரிய இடத்துல இருந்து வருது. அவர் மேல ஒரு அட்டாக்கே ஆர்கஸ்ட்ரேட் பண்ணாலும் நான் சந்தேகப்படுவதற்கு இல்ல. இந்த தேர்தல் வேற மாதிரி எடுத்துட்டு போவார். ஒரு பொருள் கிடைக்குது. ஆம் ஆத்மியை வந்து அவரை அட்டாக் பண்றதுக்கு ஒண்ணு ரெடி பண்ண ஒரு டிராமா கிரியேட் பண்ண போறாங்களா? டிராமா கிரியேட் பண்ண போறாங்க. எப்படி முன்னால மம்தா பானர்ஜி அவங்களாவே கட்டு போட்டு இடையில போய் படுத்தாங்க. அதே மாதிரி ஏன்னா இவர் வந்து காரை கொண்டு போய் 2 பேர் மேல இடிச்சிட்டாரு போன வாரம். இப்ப என்ன சொல்றாரு, அவங்க வந்து என்ன அடிக்க வந்தாங்கன்றாரு, அவங்க வந்து என்ன கல்லு அடிக்க வராங்கன்றாங்க. இது மாதிரி ஏதோ ஒண்ணு பெரிய விஷயம் நடந்தாலும் நம்ம வந்து சந்தேகப்படுறதுக்கு இல்ல, நடக்கலாம். இப்படிலாம் டிராமா போட்டுதான் ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கு. கண்டிப்பா. சரி, இப்போ அதே நேரத்துல பிஜேபியுடைய ப்ராமிசஸ் சரியா கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா அந்த மாதிரி டயத்துல பிஜேபி சர்வைவ் ஆகிறதுக்கு வேற என்ன ரீசன்ஸ் உண்டா, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் தானே? இல்ல சார், கொண்டு போய் சேர்க்கலன்னா மேட்டர் ஓவர் சார். கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க.
கொண்டு போய் சேர்க்கல. அதாவது எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும். என்னென்ன சேர்க்கணும்னா வாக்குறுதிகளை கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி சொல்யூஷன், நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க வந்தோம்னா நாங்க அவைலபிள் சார். நான் அதே தான் சார் சொல்றேன். அரவிந்த் தர்மபுரி ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்தார். நான் எம்பியா எலெக்ட் ஆனேன்னா டர்மரிக் போர்டு நிசாமாபாத் தலைநகரம் கொண்டு வரும். இது ப்ராமிசரி நோட். இதை நான் பண்ணலன்னா என்ன கேள்வி கேளுங்க, என்ன எம்பியா தேர்ந்தெடுக்காதீங்கன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏ கேரேட்டும் ப்ராமிசரி நோட் 1 பேஜ் கொடுத்தாங்கன்னா, மக்கள் கிட்ட கொடுத்து அதை காப்பி எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்தாங்கன்னா தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கோ பிஜேபியோ கிடையாது, சாதாரண மனுஷங்க ஆம் ஆத்மி பார்ட்டி கேண்டிடேட்டுக்கு அவங்க வீட்டில இருந்து வரக்கூடிய தண்ணியை கொடுத்துட்டு இதை குடி அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் பண்ணலன்னா அவர் டிராமா ஆடுவாரு, அவர் டிராமா கிங்கு, அவர் ஏதோ ஒண்ணு பண்ணி உள்ள வந்துருவார் அரவிந்த் கெஜ்ரிவால். இன்னொன்னு, இது டெல்லியை பொறுத்தவரை பிஜேபிக்கு வாழ்வாசாவா போராட்டம். ஆமா, ஏன்னா பிஜேபி இது வரைக்கும் ஆட்சியை பிடிச்ச டயத்துல ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருந்திருக்கு. ஆமா, ஒரு காங்கிரஸ் மாதிரி லாங் டென்யூர் அது இருந்ததே இல்ல. ஒரு வெங்காயத்தை வச்சு தூக்கிட்டாங்க சார். ஒரு வெங்காயத்தை வச்சு தோத்து போனாங்க சார். அவங்க தோத்து போனாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. சோ இங்க இன்னைக்கு இவ்வளவு இஷ்யூ இருக்கிறப்போ எதை வச்சும் பிஜேபி தோற்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ பிஜேபி அதை கோட்டை விட்டுற கூடாது சார். உங்களுக்கு இதுக்கு மேல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரா சார். ஜாட் ஓட்டுறவங்க கிட்ட இருக்காங்க, குஜர் ஓட்டுறவங்க கிட்ட இருக்காங்க, பனியா ஓட்டுறவங்க கிட்ட இருக்காங்க, பிராமணர் ஓட்டுற இருக்காங்க, பஞ்சாபி இண்டூஸ் இருக்காங்க, பால்மிகி இருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் வேணும்? பூர்வாஞ்சலும் இருக்காங்க. சரி, ஒரே ஒரு நிமிஷம். இவ்வளவு ஓட்ஸ் பிஜேபி பக்கம் இருக்கு. ஆம் ஆத்மி பக்கம் இருக்கிற ஓட்டெல்லாம் என்னென்ன? முஸ்லிம் வாக்காளர்கள், ஓகே, குடிசை வாழ் மக்கள், பூர்வாஞ்சலிஸ்ல ஒரு 40%. இந்த பூர்வாஞ்சலிஸ்ங்கிறவங்க இந்த பீகார், உத்தரப்பிரதேஷ், யூபி அங்க இருந்து இடம்பெயர்ந்து வேலைக்கு வந்து வெளிமாநில தொழிலாளர். ஆமா, ஓ, அவங்க எல்லாம் ஆம் ஆத்மிக்கு சப்போர்ட்டர்ஸ். ஒரு 40%. பிஜேபிக்கு ஒரு 52%, அவங்களுக்கு 40%. அவருக்கு லத்தா கிடைக்க போறது 12% சார். முஸ்லிம் வாக்காளர்கள், ஓகே, ஜாதவ் அண்ட் முஸ்லிம் வாக்காளர்கள். அதாவது இவங்க என்ன பண்ணணும் சார், டிஸ்ட்ரிக்ட் வைஸா எடுத்து எங்கிட்ட டேட்டா இருக்கு. ஜாதவ் எவ்வளவு இருக்காங்க, பால்மிகி எவ்வளவு இருக்காங்க. ஹரியானால பண்ண மாதிரி பால்மிகி ஓட்டர்ஸோட ஓட்ஸ பிஜேபி கரெக்டா 50% வாங்கினாங்கன்னா இந்த தேர்தலில் பிஜேபி தோற்காது. இதெல்லாம் பண்ண தவறினாங்கன்னா பிஜேபி தோற்கும். ஸ்ரீராம், நிறைய ஒர்க் உங்களுக்கு, அதுவும் குறிப்பா டெல்லியில இப்ப களத்துல இருக்கீங்க, தேர்தல் கருத்து கணிப்பு பணியில வேற ஈடுபட்டு இருக்கீங்க, அனாலிசிஸ்ல, அதுவும் ஒரு ஃபீல்டு அனாலிசிஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அது எவ்வளவு நெருக்கடியான ஜாப் அப்படின்னு தெரியும். இதுக்கு மத்தியில கோலாஹலாஸ் டிவிக்கு நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. வாஷிங்டன், பாரிஸ், லண்டன் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம். நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.